தொண்டர்களும் உறவினர்களும் நண்பர்களும் அவரவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து நல்ல பலமான ஒரு வாழ்த்துக்களை நம்முடைய தம்பதியர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்கள் நல்ல பலமாக கைத்தட்டி வாழ்த்து தெரிவிக்கலாம். உங்கள் இருக்கையிலே நீங்கள் அமர்ந்தவாறு இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டு இப்போது வாழ்த்தி பேசுகிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். சென்னை மாவட்ட கழக கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, சகோதரர் வெற்றியழகன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏகப்பன் அவர்களே, அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களே, அண்ணன் தேவ ஜவஹர் அவர்களே, அண்ணன் ஜி.எம். தேவன் அவர்களே, அண்ணன் ஆசாத் அவர்களே, மாநில நிர்வாகிகள் சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, வழக்கறிஞர் சந்துரு அவர்களே, சகோதரர் பருதியிலம் சுருதி அவர்களே, அனைத்து தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் ஐசிஎஃப் முரளி, அண்ணன் நாகராஜ், சகோதரர் வேலு, சகோதரர் சுதாகரர், அண்ணன் ராஜசேகர், அண்ணன் முரளி, அண்ணன் கூபி ஜெயின், அண்ணன் வாசு, அண்ணன் தமிழ்வேந்தன், அண்ணன் சாமிக்கண்ணு, அண்ணன் நாகராஜ், அண்ணன் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே, மண்டல குழு தலைவர்கள் சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அண்ணன் பி.கே. மூர்த்தி அவர்களே, அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களே, மருத்துவர் சாந்தகுமாரி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சகோதரன் நரேந்திரன் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வானவில் விஜய் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் சகோதரர் ஜெகதீஷ், பாலமுருகன், வினோத், ஜி.ஜே. பிரபு, தனசேகரன், சங்கர் நானா அவர்களே, பகுதி அமைப்பாளர் சகோதரர் மோகன் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய அனைத்து மணமக்களே, அவருடைய உற்றார் உறவினர்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, கழகத்துடைய முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை மொத்தமிற்கு முதல்ல என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய 73வது பிறந்த நாளையொட்டி இன்னைக்கு 73 இணையர்களுக்கு உங்களுடைய முன்னிலையில உங்களுடைய இல்ல திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருமணம் மட்டுமல்ல, கழகத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய 76 மகளிருக்கு இன்னைக்கு இருசக்கர வாகனங்களையும் நம்முடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி. நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தலைவருடைய பிறந்த நாளை சிறப்பாக நடத்துவார். அதில் இன்னைக்கு தொடக்கமே மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான திருமண நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிருக்கிறார். அதற்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் சேகர்பாபு அவர்களை அறநிலையத்துறை அமைச்சரா இல்ல அன்பு நிலையத்துறை அமைச்சரா அப்படின்னு அடிக்கடி கேட்பது உண்டு. அந்த சந்தேகம் வருவதுண்டு. அதையெல்லாம் மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் இன்னைக்கு 73 ஜோடிகளுக்கு சிறப்பான வகையில் இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறார். அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இரண்டிலுமே அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருபவர். அதனால்தான் தலைவர் அவர்கள் அவரை அடிக்கடி சேகர்பாபு அல்ல, நீ செயல்பாபு என்று புகழ்ந்து பேசுவார். இன்றைக்கு அவருடைய தொகுதியில் மட்டுமல்ல, அவருடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல, இன்று அவருடைய துறையில, அறநிலையத்துறையில பல்வேறு சாதனைகளை, ஏராளமான சாதனைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறார். இந்த 5 வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு சார்பாக 5000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஆட்சியிலும் செய்யாத சாதனை. கிட்டத்தட்ட 9000 கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. துறை சார்பாக 3000 திருமணங்களை அண்ணன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறார்.
இப்படி அவருடைய பல்வேறு சாதனைகளை நான் இன்றைக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். அரசியல் பணியாக இருக்கட்டும், கட்சி பணியாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, மழை வெள்ளம் மாதிரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, களத்தில் இறங்கி என்றைக்கும் மக்களோடு நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுப்பவர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள். ஏழை எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு பயிற்சி வகுப்புகள், கல்வி மட்டுமல்ல மகளிருக்கு வேலை வாய்ப்பு வருகின்ற திறன் பயிற்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் செய்து வருகின்றார். இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மட்டுமல்ல, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், இப்படி எல்லா பண்டிகையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி அதை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடியவர் அன்பண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள். அதோடைய தொடர்ச்சிக்காக இன்னைக்கு கழகத்திற்காக உழைத்த 76 மகளிருக்கு 2 வீலரும் கொடுத்திருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய புதுமண இணையர்கள், தம்பதிகள், அவங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய முகத்துல எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. நான் கலைவாணர் அரங்கத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தை நான் இதுவரைக்கும் கலைவாணர் அரங்கத்தில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களை நிறைய பேர் 90s கிட்ஸ் இருப்பீங்க, கீழே இல்ல மேடையில் இருப்பாங்க, நிச்சயம் நம்புறேன். அவர் உட்கார்ந்தோன்னே என்னுடைய பக்கத்துல இருக்க 2 தம்பதிகளுக்கு தாலி எடுத்து கொடுக்கும்போது கேட்டேன், முகத்துல கூடுதல் மகிழ்ச்சி இருந்தது. டவுட் வந்துச்சு, கேட்டேன், என்ன தம்பி காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜான்னு கேட்டோன்னே ஒரு பையன் சொன்னாப்புல, அண்ணா காதல் திருமணம் தான் அப்படின்னாப்புல. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா, எத்தனை வருஷம் லவ் அப்படின்னு கேட்டேன். 2.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னாப்புல. அது ஒரு இன்னொரு தம்பதியும் கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன அப்படின்னா, இல்லைன்னா காதல் திருமணம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அனைத்து தெரிஞ்சு இந்த மேடையில பாதிக்கு மேற்பட்ட ஒரு காதல் திருமணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காதல் திருமணம் கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% 100% இங்க காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான். காதல் திருமணம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான திருமணம். முதல்ல காதலன் காதலியவோ இல்ல காதலன்ட்டையோ காதலை சொல்லணும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டு சொன்னோன்னே ஐ லவ் யூ டு நம்ம இவ்வளவு ஈஸியா சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒத்துக்க வைக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், நடந்துக்கிற மாதிரி நடிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லல. அதன் பிறகு கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்கினாலும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மாவா இல்ல பையனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சம்மதத்தை வாங்கணும். அதற்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும், வருஷ கணக்காகும் அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு. அதன் பிறகு அவங்க சம்மதிச்சாலும் குடும்பத்தில இருந்து புதுசா ஒருத்தன் வருவான், பையனோட பெரியப்பா, பொண்ணோட மாமா, பொண்ணோட முறை பையன், அப்படி அவங்களையெல்லாம் சமாளிக்கணும். அப்படியெல்லாம் இவ்வளவு பெரிய தடங்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு இவ்வளவு இணையர்கள் இன்னைக்கு திருமணத்துக்கு வந்து நம்முடைய சேகர் பாபன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு எப்படி இருந்திருக்கீங்களோ, இணையர்களா எப்படி இணைஞ்சிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்ல வந்திருக்கக்கூடிய உங்களுடைய உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், அவங்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா அமர்ந்திருக்கிறாங்க. இதே போல எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, உங்களுக்கு மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏற்கனவே 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம
தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பாங்க. எந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நானும் அதே வேண்டுகோள் தான். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் சேகர்பாபு அவருடைய இந்த மக்கள் பணி, கழக பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த காதலர்களை பார்த்தவுடன் அவருடைய மலரும் நினைவுக்கே அவர் சென்றிருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய பாராட்டுகளை நம்ம இந்த நேரத்தில் சொல்லுகிறோம். இஷ்டப்பட்டு காதலித்து விட்டு சம்மதத்திற்காக கஷ்டப்படுபவர்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மகிழ்ச்சியாக இணைத்து வைத்திருக்கிறது. இந்த 73 இணை தம்பதியர்களும் நகமும் சதையும் போல, பாலும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, கழக கொடியினுடைய கருப்பும் சிவப்பும் போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய நம்முடைய துணை முதலமைச்சர் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி, இணையர்களுக்கு இப்போது திருமண பரிசு வழங்குவதற்காக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது பரிசு வழங்கி கொண்டிருக்கிறார். வழங்குவதற்காக தயாராகிறார். நான் அப்பவே இந்த இணையர்களை பார்த்து, என்ன எல்லாம் சிரிச்ச முகமா இருக்கிறாங்களே, ரொம்ப நல்ல அந்யோன்யமா பேசிக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப நம்ம துணை முதலமைச்சர் கேட்ட பிறகுதான் தெரியுது, இம்புட்டு பேரும் காதலிச்சுட்டு வந்துதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. பரவாயில்லையா, முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க இவ்வளவு அந்யோன்யமா பேசிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். காதலித்தவர்களை இன்றைக்கு கரம் பிடிக்க வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது இணையர்களுக்கு மனமகிழ்ச்சியோடு திருமண பரிசு வழங்குகிறார். அப்படி வரிசையில வந்து அழகா அவருடைய பொற்கரங்கள்ல பரிசை வாங்கிட்டு மீண்டும் உங்களுடைய இருக்கையிலே சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் முடிச்ச உடனே பரிசு வாங்குறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாத்தீங்களா? உங்களுக்கு கிடைத்திருப்பது ஒரு காதல் பரிசு. அந்த காதல் பரிசோடு சேர்த்து துணை முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களாலும் பரிசு பெறுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று நான் மேடையிலே இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறேன். இப்போ மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? பேசாம இப்ப கல்யாணம் பண்ணிருக்கலாமே ஐயா, அவசரப்பட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டுமேன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு, அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் அவருடைய மனமகிழ்ச்சியான பரிசோடும் இன்றைக்கு அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியே உங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி தான். இப்போது பரிசுகளை பெற்று மகிழ்ச்சியோடு உங்களுடைய இருக்கைக்கு நீங்கள் சென்று அமருமாறு வாழ்த்துக்கள்மா. வரிசையில அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உங்கள் இணையனுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சியோட அப்படி கொஞ்சம் விரைந்து வாங்க. மணமக்கள் வாழ்க 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 வாழ்கவே, மண் மொழி மானம் காக்க, மண் மொழி மானம் காக்க, மண் மொழி மானம் காக்க போராடுகின்ற இயக்கத்தின் துணை முதல்வர் தலைமையிலே மனம் கண்ட மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே,
எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்காக எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்காக பாடுபடும் இயக்கத்தின் துணை முதல்வர் தலைமையிலே மனம் கண்ட மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புதுமை பெண் திட்டத்தாலும் தமிழ் புதவன் திட்டத்தாலும் காலை உணவு திட்டத்தாலும் நான் முதல்வன் திட்டத்தாலும் இல்லம் தேடி கல்வியாலும் மாணவ நலனை காக்கின்ற ஆற்றல் மிக்க இயக்கத்தின் துணை முதல்வர் தலைமையிலே மனம் கண்ட மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே 3 மாத உரிமை தொகையை 3 மாத உரிமை தொகையை மொத்தமாக தந்திட்டு ஆற்றல் மிக்க இயக்கத்தின் துணை முதல்வர் தலைமையிலே மனம் கண்ட மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இந்து சமய கோவில்களில் இந்து சமய கோவில்களில் இந்து சமய கோயில்களில் அனைத்து சாதனை அர்ச்சகராக்கி அனைத்து சாதனை அர்ச்சகராக்கி மிக மகிழ்ச்சியோடு இப்போது திருமண பரிசை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சாதனைகளின் நாயகனாக இன்றைக்கு திகழ்கிறார். சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியிலே ஜெர்லின் அனிகா என்கிற ஸ்பெஷல் ஒலிம்பிக்ல வேர்ல்டு ரெக்கார்ட் படித்த 3 கோல்டு வின் பண்ணிட்டு வந்த அந்த பிள்ளையினுடைய தந்தை பேசுகிற போது சொல்லுகிறார், இன்றைக்கு என் பிள்ளை உலக அளவில் சாதனை செய்திருக்கிறாள் என்று சொன்னால் இந்த சாதனைக்கெல்லாம் பின்னால் இருப்பவரும் முன்னால் இருப்பவரும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களே என்று மேடையிலே சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கடவுள் எப்பொழுதும் நேராக வந்து எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை, மனிதர்கள் ரூபத்தில் வந்துதான் உதவி செய்வார். அப்படி ஒரு மனிதராக வந்து எங்கள் வாழ்க்கையிலே உதவிகரம் நீட்டியவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்று அவர் சொல்லுகிற போது நமக்கு மிகவும் பெருமையாகவும் தமிழன் தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ்வதற்கான அடையாளங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் எது? இருகை கூப்பி கடவுளை வணங்குவதை விட இருகை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்து பார், அந்த இருகை உன்னை கடவுளாக வணங்கும் என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை உடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவ புதல்வன் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போது அந்த இணையர்களுக்கு திருமண பரிசை மனமகிழ்ச்சியோடு வழங்கி கொண்டிருக்கிறார். இல்லறத்திலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த 73 ஜோடியும் அது மட்டுமல்ல, நம்முடைய கழக கண்மணிகளுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களை வாரி வழங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பொற்கரங்களால் 2 சக்கர வாகனங்களையும் இன்றைக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் தன் திட்டங்களாலும் செயல்களாலும் நிரூபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய கழகம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இதோ நம்முடைய துணை முதலமைச்சரோடு இணைந்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நாளெல்லாம் மகிழ்ச்சியான நாள்களாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் அவர்கள். எனவே இப்பொழுது அந்த இணையர்கள் மகிழ்ச்சியோடு பரிசு வாங்கிக் கொண்டு தங்களுடைய இருக்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லைங்க, இப்போது அவர் தருகிற இந்த திருமண பரிசு மட்டும் இல்ல, கீழே சீர்வரிசை காத்திருக்கிறது அவர்களுக்காக. இப்ப கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு யோசிக்கிறவங்க இன்னும் யோசிக்க போறீங்க. ஏன்னா அவ்வளவு சீர்வரிசை கீழே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நமக்கு பெத்தவங்க கூட இப்படி யோசிச்சு செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்று சொன்னால் எனக்கு இவர்களை எல்லாம் பார்த்தால் எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. என்ன அழகா, அதுக்காக என்னென்ன பண்ண முடியும்? ஆமா, வயசாயிட்டு அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கும் இருக்கு.
கீழே காத்திருக்கக்கூடிய சீர்வரிசைகளுடைய பட்டியலை நான் வாசிக்கிறேன். தங்க தாலி, இன்னைக்கு தங்கம் கிராம் என்ன விலைன்னு தெரியும். நம்ம எல்லாம் தங்க கடையை பாக்குறதுக்கே காசு வாங்கிடுவாங்க போல இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் 4 கிராம் தங்கத்திலே மாங்கல்யம் எடுத்து தந்து, இதோ நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்வதற்கு என்று வாழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதோ தயாராகி இருக்கிறது. அவர்களுடைய சீர்வரிசையை படிக்கிறேன். எனக்கு கிறுகிறுன்னு வருது, உங்களுக்கும் கொஞ்சம் கிறுகிறுன்னு வரும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. மத்தியான விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலையில விருந்து முடிச்ச அந்த மயக்கமே இன்னும் தெளியவே இல்லையே. மத்தியான விருந்து அதுக்குள்ளவான்னு கேக்குறீங்க. இருக்கிறது. தங்க தாலியோடு சேர்த்து இதோ சீர்வரிசை. டேபிள் ஃபேன் 1, பீரோ 1, கட்டில் 1, மெத்தை 1, தலையணை 2. அத கூட 1 கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்கு 2? ஆனால் பாய் 1, போர்வை 1, கென்ஸ்டார் மிக்சி 1, கிரைண்டர் 1, எரிவாயு அடுப்பு 1. வேற எதுவும் இல்ல. எரிவாயு அடுப்புனா கேஸ் ஸ்டவ். அயன் பாக்ஸ் 1, ரைஸ் குக்கர் 1, இட்லி குக்கர் 1, தோசைக்கல் 1, பால் குக்கர் 1, கடாய் 1, பூஜை பொருட்கள் 18, ஸ்டீல் தவளை தண்ணீர் பிடிக்க 1, ஸ்டீல் அண்டா மூடியோடு 1, ஸ்டீல் டெக்ஸா 1, மசாலா டப்பா 1, அஞ்சரை பெட்டி மசாலா டப்பா 4 செட்டு, சாப்பாடு தட்டு 4, மசாலா டப்பா 1, அஞ்சரை பெட்டி மசாலா டப்பா 4 செட்டு, சாப்பாடு தட்டு 4, சாப்பாடு தெவுசா மூடியோட 1, குழம்பு குண்டா மூடியோட 1, குழம்புக்கு கரண்டி, அடாடா ஜல்லி கரண்டி, தோசை கரண்டி, அன்னக்குத்தி, தண்ணீர் டம்ளர் 1, சொம்பு, தண்ணீர் டம்ளர் 3, சொம்பு 1, பெரிய தட்டு 1, டிஃபன் பாக்ஸ் 1, டீ டம்ளர் 6. ஏன் 6? இவங்களுக்கு 2, பிறக்க போறது 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கூட 4 தானே கணக்கு வருது. 6 ஏன்னு யோசிக்கிறீங்க அதானே? தமிழர்களுடைய பண்பாடு விருந்தோம்பல் தான். வருகிற விருந்தாளிக்கும் சேர்த்து டம்ளர் தரக்கூடிய கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல் விருந்து வானத்தவர்க்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதை கருத்திலே கொண்டு டீ டம்ளர் 6, சின்ன கரண்டி 6, சில்வர் அன்னக்கூட 1, பிளாஸ்டிக் வாளி 1, பிளாஸ்டிக் ஜக்கு 1, ஹாட் பாக்ஸ் 3 செட்டு, சாமி புகைப்படம், மணமாலை, மாற்று மாலை. நம்ம சீர்வரிசையில கால்வாசி தான் வந்திருக்கிறோம். என்ன இருக்கு? நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களோடு இப்பொழுது 73 இணையர்களும் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். உட்கார்ந்து உங்களுடைய வாழ்நாளில் இந்த பெருமிதத்தை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வீடுகளில் புகைப்படமாக மாற்றி இந்த புகைப்படம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பெருமிதமாக புகைப்படமாக மாற்றி உங்கள் வீடுகளில் மாட்டி வைத்துக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று புகைப்படத்தை இப்போது நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அடுத்ததாக இப்போது நான் வாசித்த சீர்வரிசைகளை மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம், உட்காருங்க. 73 இணைகளுக்கு இல்லறம் காணுகின்ற நல் பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து கழக காளைகள் களத்திலே நின்று சதிராடுகின்ற 77 வீர மங்கைகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கி இந்த திருமணத்தில் சமூக நீதி என்ற ஒரு பெயர் வைத்திருந்தோம். அந்த சமூக நீதி என்ற பெயர் வைத்ததற்கு காரணம் 3 ஜோடிகள் மறுமணம் செய்து கொள்ளுகின்ற ஜோடிகள்
அந்த 3 ஜோடிகளுக்கும் சேர்த்து 73 இணைகளுக்கும் திருமணங்களை நடத்தி வைத்த எங்கள் வருங்காலம் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி நன்றி, நல்ல கரவொலியோட நன்றி நன்றி நன்றி. இந்த திருமணங்களை ஒற்றை மனிதனாக நின்று பல ஆயிரம் திருமணங்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் நடத்துவதற்கு காரணம் வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் உறவினர்களும் நண்பர்களும் அவரவர்